விவசாயம் நிறைய தற்கொலை பண்றாங்க, வருமானம் இல்லாம இருக்கு அப்படி நிறைய கேள்விப்படுறேன். அந்த மாதிரிலாம் தற்கொலை பண்றது தமிழ்நாட்டுல இல்லைங்க, வேற மாநிலத்துல சார் தற்கொலை பண்ணுவாங்க, தமிழ்நாட்டுல இல்ல சார். சரி சரி. விவசாயிகள் நல்லா நீங்க நல்லா படியா பராமரிச்சு முயற்சி பண்ணி சரியான முறையில விவசாயம் பண்ணா கண்டிப்பா தோற்கக்கூடிய வாய்ப்பு குறைவுங்க. ஆமா, 4 பட்டம் வாங்கி தானுங்க ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு வரைக்கும் நல்லா தானுங்க இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என் பாப்பா பிஇ முடிக்க வச்சிருக்கானுங்க, சின்ன பிள்ளை டாக்டர் படிச்சிட்டு இருக்குதுங்க. இதோட என்ன சார் பண்ணு. வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான விவசாய தொழில் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு நிறைய விவசாய பற்றியான இன்ஃபர்மேஷன் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். நம்ம பிளேஸ் தனியாக நம்ம விவசாய தொழிலே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆய்க்குள்ளே இருக்கோம். ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாமரத்தை பற்றி டீட்டெயில் நமக்கு சொன்ன சகோதரர் கணேஷ் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கார். வாங்க இன்றைக்கி நம்ம மீட் பண்ணலாம். எலுமிச்சம்பழம் அதை பற்றி நம்ம பார்ப்போம். எலுமிச்சம்பழத்தில் எல்லா முதலீடு, ஸோ எப்படி அதை பராமரிக்கணும், எப்படியான லாபம் கிடைக்குது, என்னென்ன மாதிரி சவால்கள் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம பக்கத்தில் இருக்கிற மீட் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை மீட் பண்ணது. இந்த எலுமிச்சம்பழம் நீங்கள் மாமரத்துக்குலாம் சொன்னீங்க, எலுமிச்சம்பழம் நீங்கள் பராமரிக்கணும், அது எப்படி சார்? அது வந்து என்ன மாதிரி, ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வைக்கலாம், என்ன மாதிரி? சரி, நம்ம எலுமிச்சையில் பார்த்தீங்கன்னா பழைய மெத்தடில் வந்து 25 அடி போட்டோம்ங்க. இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப அந்த டிஸ்டன்ஸ் அதிகமானு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ 20 அடி கொண்டு போடுறோம்ங்க. 15 டு 20 அடி போடுறோம். ஆமாம், நாற்று சில பேர் நம்ம வெள்ளோடு வந்து நாற்று கொண்டு வருவாங்க மண்ணில் உருவி, அது நாற்றும் சில பேர் போடுவாங்க. சில பேர் பாக்கெட் நாற்றும் போடுவாங்க, பாலாச்சின்னு சொல்லி ஆந்திராவிலேருந்து வர்ற கன்று. இங்கே பெரிய குளத்து பக்கத்தில் பைக்கன்னு, பெரிய பைக்கன்னு போடுவாங்க, அந்த வெரைட்டி அந்த லேயரும் போட்டு. ஆமாம், இதில் வந்து நாட்டு தான் சார் எலுமிச்சையில் சிறப்பு. நாட்டு ரகம், நாட்டு ரகம். ஆமா, இந்த விதை போட்டு கல்டிவேட் பண்றோம்ல, அதான் சார் நல்லா இருக்கு. அதிநாளைக்கு வருங்க. சரி சரி சரி. இந்த ஹைபிரிட் போடுறாங்கல்ல, அந்த எலுமிச்சில வந்து யாருக்கு அந்த ஹைபிரிட் போட மாட்டாங்க. அந்த நம்ம ஹைபிரிட் போட்டா அது வந்து ஊறுகாய்க்கு மட்டும்தான் பயன்படும். சரி சரி. இந்த நாட்டு ரகம் வந்து அனைத்து இதுக்கும் பயன்படுது. இதை வந்து பெரும்பாலும் எலுமிச்சம்பழம் வந்து கோயில்களுக்கு தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதனால அந்த கோயில்களுக்கு பயன்படுத்தினால எலுமிச்சம்பழம் வந்து ரவுண்ட் ஷேப்பா இருந்துச்சுன்னா அதை 2 அறுத்து தீவம் போடுறதுக்கு பயன்படுத்துவாங்க. அதனால ரேட் அதிகமாக போறது. அந்த அந்த ஹைபிரிட்ல வந்து அதை பழத்தை அறுத்து அதை உடைக்க முடியாதுங்க. அப்படியே? ஆமா, அந்த இது பாத்தீங்களா, அந்த காம்பு வந்து அப்படியே ஓட்ட போட்டுருங்க. பழத்தை பிரிச்சோம்னா நாட்டு ரகத்தை வந்து விரிச்சா ஒண்ணும் பண்ணாதுங்க. ஆமா, அதிகமா எலுமிச்சம்பழங்கிறது கோயிலுக்கு அந்த மாதிரி. ஆமா, அதிகமா போறதுங்க. மக்கள் பயன்படுறது கோயிலுக்கு அதிகமா பயன்படும். 2வது ஃபேக்டரியில சோப்பேடுகளுக்கு சும்மா ரேரா தானே போயிட்டு இருக்குது, கோயிலுக்கு அதிகமா பயன்படும். மக்கள் பயன்பாட்டுக்கு கம்மி தான். மக்கள் பயன்படுறது அதிகமா இருக்கு கோயிலுக்கு பயன்படுத்தினாலங்க. நீங்க வச்சிருக்கிறது நாட்டு? ஆமா, நம்ம பழம் எல்லாமே நாட்டு ரகம் தானுங்க. சரி சரி. அது எப்படி சார், ஒரு ஏக்கர்ல எத்தனை இது போடலாம் செடி? சரி, பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தோட்டத்துல பாத்தீங்கன்னா 20 அடிக்கு ஒண்ணு போட்டிருக்கணுங்க. 20 அடிக்கு ஒண்ணு? ஆமா, 20 அடிக்கு ஒண்ணு போட்டிருக்கேன். ஒரு ஏக்கர்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 60 கன்று போட முடியும். 60 கன்று? ஆமா. அந்த 20 இந்த டிஸ்டன்ஸ் வருதுல்ல சார், நம்ம ஹை டென்சிட்டியா 10 அடி போடலாமுங்க. அது முள்ளா இருக்கிறதுனால அப்படி ரொம்ப பக்கமா போட முடியாது. நம்ம கொய்யா வேற, மாமரம் வேறங்க. இதெல்லாம் இந்த மரங்கள்ல மோதிட்டு போய்க்கலாமுங்க. நம்ம எலுமிச்சையில மோத முடியாது இல்லைங்க, முள்ளு இருக்கிறதுனால. அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமா போடுங்க. 20 அடிக்கு ஒண்ணு போட்டா ஒரு 3 வருஷம் ஈல்ல கொடுத்துருங்க. எத்தனை ஏக்கர்ல போட்டுருக்கீங்க சார்? நம்ம தோட்டங்கள்ல கிட்டத்தட்ட எல்லா தோட்டத்திலுமே எலுமிச்சை அதிகமா பயிரிட்டு. ஆமாங்க, 10 ஏக்கர்னா 600 இது போட்டிருப்போம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு அதிகமா வருங்க. அதிகமா? ஆமா, சில இடங்கள்ல 15 அடிக்கும் போட்டிருப்பானுங்க. சரி. அப்ப அதனால இப்ப ஒரு 1000 கன்று பக்கம் போட்டுருவாங்க. 1000 கன்று. இது எப்படி சார், இப்ப நீங்க இதுல பராமரிக்கிறீங்கன்னா செடி எவ்வளவுக்கு வாங்குறீங்க சார்? இப்ப செடின்னு பாத்தீங்கன்னா அந்த சின்ன பாக்கெட் ஆச்சா 30 ரூபாய்க்கு வாங்குவாங்க. அந்த பெரிய பாக்கெட் வந்து 60 ரூபாய்க்கு வாங்குவாங்க. ரொம்ப மரம் 30 ரூபாய்க்கு வாங்குறது வந்து அந்த 2 கிலோ 1.5 கிலோ பாக்கெட்டுங்க. கண்ணு அளவான சைஸா இருக்குங்க. அந்த 60 ரூபாய்க்கு வாங்குறது கொஞ்சம் ஹைட்டா இருக்குங்க, கொஞ்சம் மடான் மரமாயிருங்க. அந்த 150 ரூபாய்க்கு வாங்குற கண்ணு மரம் மாதிரியே இருக்குங்க. ஆமா, அது போட்டீங்கன்னா பெரும்பாலும் அந்த 150 ரூபாய்க்கு வாங்குற கண்ணு சீக்கிரமா மரம் பட்டு போயிருங்க. அந்த லேயரிங் மெத்தட்ல வருங்க, அது பேர் லேயரிங் சொல்லி. இது வந்து விதை போட்டு வர்றதா சார் சிறப்பு. நம்ம எலுமிச்சையில சிறப்பு என்னன்னா விதை போட்டு முளைச்சு வரும் பாத்தீங்களா, அது சிறப்புங்க. அப்ப சின்னதான். ஆமா, அதுவும் நல்லா இருக்குங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு ஒரு வகைக்கு வருங்க. இந்த செடிகள்லயே அதிகமான
ஈல்ட கொடுத்தாலும் ரொம்ப பாதிப்புள்ள பொருள் எலுமிச்சைங்க. என்ன அப்படின்னா வேற வெட்டக்கூடாதுங்க. வேற வெட்டினோம்னா சீக்கிரமா பட்டு போயிரும். ஆமா, மருந்தடிக்கு நம்ம கொய்யாவோட அதிகமான ரொம்ப மைனூட்டா பார்க்கணும் எலுமிச்சையை. ஆமா, இப்ப நம்ம கொய்யா மாவளி எல்லாம் மம்படி போட்டு களை வெட்டலாமுங்க. ஆனா எலுமிச்சையில அப்படி வெட்டக்கூடாதுங்க. சும்மா செடியில் மட்டும் கைக்கில மட்டும் பிடிக்கணுங்க. மண் வெட்டி போட்டு வேற வெட்டினோம்னா அது ஆயில் குறையுங்க. எலுமிச்சையில மட்டும்ங்க. கொஞ்சம் கவனமா டீல் பண்ணுங்க. அப்ப நீங்க வாங்கினது எந்த கண்ணு? 30, 60? அது 30, 60, 150 ரூபாய் கண்ணும் போட்டுருக்கணும். எல்லா ரகம் போட்டுருக்கணும். ஆமா, நீங்க எது வாங்கினா நல்லா இருக்கும்? பாக்குறவங்க நீங்க என்ன சொல்றீங்க? எது வாங்கினா நல்லா இருக்கும் சார்? பாக்குறத விட விவசாயம் பண்றதுன்னு பாக்கணும். இப்ப சார் நீங்க கொஞ்சம் கையா இருந்தீங்கன்னா 150 ரூபாய் கண்ணு போடுங்க. நான் கொஞ்சம் குறைவா இருந்தாலும் 70 ரூபாய் கண்ணு போடுறேன்னு வச்சுங்களேன். அது பெஸ்டா இருக்குங்க. பெஸ்ட் நம்ம ரெண்டாவது 30, 60 இதுதான் சார் பெஸ்ட். அந்த 150 ரூபாய் கண்ணு போடுற பாத்தீங்களா, வச்சமே தோப்பா தெரியுங்க, சீக்கிரமா போயிருங்க. போறதுக்கு வாய்ப்பு நம்மளுது சிறுசா இருக்கு, அப்புறம் தோப்பாகுங்க. இது எவ்வளவு நாள் ஆகும் சார்? இப்ப வச்சிட்டு சார் எலுமிச்சை வந்து வச்சு ஒரு 3 வருஷத்துக்குள்ள ஈல்டு கொடுத்துருங்க. 3 வருஷம்? ஆமாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தா மரம் பட்டு போயிருங்க. இது அனுபவத்துல சொல்றதுங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தா இதாயிடுமா? ஆமாங்க, சீக்கிரமா அதிகமா காய்க்க கூடாதுங்க. எலுமிச்சை ஒண்ணு மட்டும் அதிகமா காய்ச்சுன்னா அந்த மரம் பட்டு போயிருங்க. அப்படியா? ஆமாங்க, இது அனுபவத்துல சொல்றதுங்க. 100க்கு ஒரு 40%. அதுக்கப்புறம் ஆமாங்க, அவ்வளவுதானுங்க. 100க்கு 40%, 50% காய்க்கணும். 100க்கு 100 காய்ச்சா மரம் அந்த போகத்திலே போயிருங்க. மறுக்க அந்த மரம் அவ்வளவு தளிக்காதுங்க. இப்ப இதுக்கு எவ்வளவு செலவாகுது? 3 வருஷத்துக்கு நீங்க இதுவும் அதே மாதிரி? இது அது ரொம்ப பெரிய செலவுல இல்ல சார். சில பேர் தோட்டத்தை வந்து பெண்கள் விட்டு களை வெட்டுவாங்க, சில பேர் ஆண்கள் விட்டு களை வெட்டுவாங்க, சில பேர் நம்ம ரோட்டா வெட்டி விட்டு களை வெட்டுவாங்க. நம்ம எலுமிச்சையில வந்து அப்படி வெட்ட முடியாதுங்க. பெண்கள் வெட்டுறது வந்து ஒரு 2 இன்ச்சு கணத்துன்னு வெட்டுவாங்க. அது ஒண்ணு வேறு கெட்டு போயிடாதுங்க. ஆண்களை விட்டு களை வெட்டினோம்னா வேறு கெட்டு போயிருங்க. அதுல டிசீஸ் அதிகமா அட்டாக் பண்ணுங்க. எலுமிச்சையில ஒண்ணு மட்டும்ங்க. ஆமா, அதே மாதிரி நம்ம எலுமிச்சையோட காடை உழுவ கூடாதுங்க. அப்படியா? ஆமா, உழுதோம்னா வேற பூரா தூக்கி விட்டுருமில்லங்க. வேற வெயில் பட்டுச்சுன்னா செத்து பட்டு போயிருங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். அப்ப செலவுலாம் நம்ம 3 வருஷத்துக்கு ஒரு பெரிய செலவு வந்துட போற அதெல்லாம் ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10-20 கிலோ வருங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி மழை அன்சீசன்ல வேணுச்சுன்னா கொஞ்சம் செலவு அதிகமா இருக்கும். மழை அதிகமா போச்சுன்னா இப்ப காலவர புல்லு களை முளைக்குமில்லங்க, அந்த மாதிரி அதிகமா செலவு. அதுக்கப்புறம் எப்படி சார் 3 வருஷம் கழிச்சு அதனுடைய விளைச்சல் எப்படி இருக்கும்? அதுல விளைச்சல் வந்து சார் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 40%, 50% சொல்றோம் பாத்தீங்களா. ஒரு செடிக்கு வந்து குறைஞ்சது ஒரு 100ல இருந்து ஒரு 300 ரூபாய் வரைக்கும் காய்க்குங்க. நல்ல ஆரோக்கியமா. ஆமா, நல்ல ஆரோக்கியமான மரமா இருந்தா. அதுக்கு மேல ஈல்ட கொடுத்துச்சுன்னா மரம் கெட்டு போயிருங்க. அதுக்கு மாதிரி கொஞ்சம் நுண்ணுட்டமான சத்து கொடுக்கணுங்க ஒண்ணு. 2வது வந்து அந்த எலுமிச்சைக்கு வந்து நம்ம இந்த உரம் போடக்கூடாதுங்க அதிகமா. அப்படியா? ஆமா, நுண்ணுட்டங்க வந்து நம்ம இந்த கோழி எருவு, மாட்டு எருவு, ஆட்டு எருவு பார்த்தீங்களா, அது அந்த சூடோமோனஸ் இந்த மாதிரி மருந்துகளை விட்டு அதை சூட தணிச்சு அப்புறம் போடணுங்க உரமா. இந்த ஃபெர்டிலைசர் இந்த மாதிரி போட்டோம்னா அது எலுமிச்சை தாங்காதுங்க. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா இது உரமே போடாம 30 வருஷம் மரம்லாம் இருக்குதுங்க ஒன்னும் ஆயக்குடிக்கல. ஆமா, எலுமிச்சை மரம் பெரிய ஒரு 25 அடி 30 அடிக்கு போல உயரமான மரம், 30 வருஷம் மரம்னா இன்னொரு இருக்குங்க. அவரை கேட்டா உரமே போடுறதுன்னு சொல்றாப்லைங்க. உண்மைதானுங்க. உரம் போட்டு சீக்கிரம் வருமா இருந்தா சீக்கிரமா பட்டு போயிருங்க. எலுமிச்சை ரொம்ப அதுல கேள்வி இருக்கு. எவ்வளவு சார் விளைச்சல் வரும்? 3 வருஷம் கழிச்சு எவ்வளவு, ஒரு வருஷத்துல எவ்வளவு வரும்? அப்படியே கணக்கு இருக்கா? என்ன மாதிரி கணக்கு எலுமிச்சை மட்டும்? சார் எலுமிச்சை பாத்தீங்கன்னா சீசன் பொறுத்து மாறும் சார். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பழம் 7 ரூபாய் 8 ரூபாய்க்கு போகுதுங்க. சில நேரங்கள்ல 2 ரூபாய்க்கு போகும், 3 ரூபாய்க்கும் போகுங்க. அதை அப்படி கால்குலேஷன் பண்ண முடியாதுங்க. ஆனா எவ்வளவு விளைச்சல் வரும் கேக்குறேன் குறைஞ்சது. சரி, இப்போ ஆமா சார், இப்போ அதுல வந்து சார் சிப்ப கணக்கு தானுங்க. அது மூட்டை கணக்கு. ஆமா, இது வந்து ஒரு 100 செடி இருந்துச்சுன்னா, செடி ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா ஒரு 5 சிப்பத்துல இருந்து 10 சிப்பம் வருங்க ஒரு வாரத்துக்குங்க. 5 சிப் அது எவ்வளவு கணக்கு? 5 சிப் ஒரு சிப்பம் வந்து 1000 பழம்ங்க. 1000 பழம். ஓகே, 1000 பழம். 1000 பழம்ங்க. நல்லா பராமரிப்பு பண்ணி முறைப்படி எல்லாம் செடி கொடி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருந்து நல்லா ஈல்ட கொடுக்குங்க. ஒரு ஏக்கருக்கு சொல்றீங்களா இல்ல நீங்க? ஒரு ஏக்கருக்கு 10 சிப்பம் வந்தாலும் வரலாம். 10 சிப்பம் வரலாம்ங்க. அது தனியா பயிரிட்டு இருக்கணுங்க. இந்த மல்டி கிராப் பண்ணாம எலுமிச்சை மட்டும் பண்ணி ஒரு 20 அடிக்கு ஒரு ஏக்கர் போட்டு பண்ணோம்னா 10,000 பழம் வந்துடும். சாதாரண வந்துடும். ஒரு வருஷத்துக்கு நீங்க சொல்றது? ஒரு வாரத்துக்குங்க. ஒரு வாரத்துக்கு, மாசத்துக்கு 4 வாரம்ங்க. வாரத்துக்கு 3 நாளைக்கு மார்க்கெட் இருக்குங்க. சரி சரி சரி. வாரத்துக்கு 3 நாள்? ஆமாங்க, வாரத்துக்கு ஒரு கார் தான் போதுங்க.
குறைஞ்சது 5 ஸ்டெப் 10 ஸ்டெப். எத்தனை வாரம் எவ்வளவு நாள் கொடுத்துட்டு அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு வரும் சார். அந்த மாதிரி 3 மாசத்துக்கு வாரம் நம்ம வாரத்துக்கு ஒரு கவலை. கொஞ்சம் பழம்ல இருந்தா கொஞ்சம் பழுக்காம இருந்தா கொஞ்சம் தள்ளி போட்டு எடுக்கலாம். நீங்க சொல்ற வாரம் வந்து 10,000 எடுக்கலாம்ன்றீங்களா ஒரு ஏக்கருக்கு? ஆமா, 3 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்குள்ளீங்க. ஓகே 5 வருஷமா மொத்தமா சொல்றீங்க? ஆமா, 3 மாசத்துல 3 வருஷம் இருக்கு பாத்தீங்களா? 3 வருஷம் மரமாயிரும். மரமாயி அடுத்து ஈல்டு ஆகும்போது 5 வருஷத்துக்குள்ள சொல்றேன் நான். சரி, 5 வருஷத்துல எடுக்கலாம். எப்படி சார் மார்க்கெட்ல இது நல்லா ப்ராஃபிட்டா இருக்குதா? எவ்வளவு? ஆமா சார். என்ன சார், ஒரு சாதாரண ஒரு பழம் 50 கிராம் 100 கிராம் பழம் தான் இருக்கு. அது 8 ரூபாய் போனா பத்தலைங்களா? ஒரு பழமே? ஆமா, ஒரு பழம் 8 ரூபாய்ங்க. சரி. ஒரு பழம் 8 ரூபாய்க்கு. இங்க சத்தத்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1 கிலோ 180 ரூபாய்க்கு போகுதுங்க. 180? ஆமாங்க. ஒரு கிலோ எத்தனை பழம்? ஒரு பழம் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பழமா இருந்துச்சுன்னா ஒரு 10 பழத்துக்கு ஒரு 8 பழம் பிடிக்கும். 8 பழம் நிக்கும். ஆமா. பட் அது நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்கணும்ல. யாரும் உள்ள தோட்டத்துக்கு இல்ல, பெரும்பாலும் பென்சிங் போட்டுக்காக பெரும்பாலும் யாரும் போக மாட்டாங்க. அதிகமா நம்ம ஏரியால அந்த பிரச்சனை இல்லைங்க. அதே மீறி போனாங்க அவங்க கெட்டு போயிருவாங்க. ஒரு விவசாய பொருளை கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சத போய் ஃப்ரீயா தூக்கி போனாங்கன்னா எப்படி இருக்கு சார்? இப்போ சார், இப்ப நம்ம எவ்வளவு சம்பாதிக்கலாம்? இப்போ ஒரு ஏக்கர்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்போ கண்ணு போடுறாங்க, ஒரு 60 கண்ணு அப்படி வச்சு பண்றாங்கனாலும் வந்து இப்போ எவ்வளவு அவங்க ஏர்ன் பண்ண முடியும் 3 வருஷம் கழிச்சுனா? ஒரு 3 வருஷம் கழிச்சுனா ஒரு 10 ஸ்டெப் மருந்து வச்சுங்களேன். சரி, ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள, ஒரு 5 வருஷத்துக்குள்ள ஒரு 5 ஸ்டெப் ஒரு வாரத்துக்கு 5 ஸ்டெப் வந்து 5 கண்டிப்பா 5 வருங்க. வாரத்துக்கு 5 ஸ்டெப் வந்துச்சுன்னா குறைஞ்சது 5 ரூபாய் போனா 5-25ங்க. ஒரு வாரத்துக்கு 25ங்க. 4 வாரம் இருக்குங்க. 2 வாரம் எடுத்தா போதுங்க. மாசத்துக்கு 50,000 பத்தாதுங்களா? போதுங்க சார். போதும். செலவு இருக்கு சார். அவங்க 2 பொம்பளை விட்டா போதுங்க. 2 பொம்பளை 5 ஸ்டெப் எடுத்துருவாங்க ஈஸியா. அவங்க அப்புறம் வீட்டு தோட்டத்துக்காரர் இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னது 400-800 ரூபாய்ங்க. அப்புறம் அவங்க வீட்டுல சொந்த ஆள் இருப்பாங்க. சரியா போயிருக்கு. பெரிய செலவு வந்துடாது. இது எலுமிச்சம்பழம் நல்ல ஒரு ப்ராஃபிட். ஆமா, ப்ராஃபிட் தாங்க. பட் ஆனா ஏன் இதுல நிறைய லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? லாஸ் ஆகிறதுக்கு சார் அதுல பங்கு ஒண்ணு விழுங்குங்க. சரி, எலுமிச்சல் நோய் வந்து பூஞ்சானம்னு ஒன்று இருக்குங்க. அது எலுமிச்சாம்பழம் பூரா புள்ளியா விழுங்குங்க. அந்த புள்ளி வராம மேல ஸ்ப்ரே பண்ணி வைக்கணுங்க. மருந்து வச்சு பார்க்கணும். ஆமா, அதுல ஏதாவது பூச்சி கட்டுகள் இருந்துச்சுன்னா எலுமிச்சம்பழம் வந்து செகண்ட் தானே கொட்டுவாங்க. அது பேர் கழிவாயின்னு சொல்லுவோம். கழிவாய் கொட்டினா நமக்கு லாஸ் தானுங்க. ஒரு பழத்தை 8 ரூபாய்க்கு போற பழத்தை கொண்டு போய் 10 பழத்தை கொண்டு போய் 10 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு 10 பழத்தை கொண்டு போய் 80 ரூபாய்க்கு கொடுக்க வித்தியாசம் இல்லைங்க. அதுல ரொம்ப கவனமா இருக்கு. மழை பெஞ்சாலும் உங்களுக்கு அந்த நேச்சுரல். ஆமா சார், மழை பெஞ்சுனா பூப்பரா கொட்டி போயிருங்க. எலுமிச்சை வந்து உலகத்திலே கெடாத பொருள் என்னன்னா கொய்யா பூ ஒண்ணுதானுங்க. கொய்யா பூ ஒண்ணுதானுங்க. எந்த மலைக்கு இயற்கை சூழ்நிலை கெடாதுங்க. அனைத்து பூ வகையான பூரா மழை பெஞ்சா கட்டு போயிருங்க. மாம்பூவும் எலுமிச்சை எல்லாம் ஒண்ணுங்க. மழை பெஞ்சுனா கொட்டி போயிருங்க. இப்ப நம்ம இதை பாக்குறவங்க அவங்க நினைக்கிறாங்க நம்மளும் எலுமிச்சம்பழம் வைக்கலாம் பண்ணலாம் நினைச்சாங்கன்னா அவங்க என்ன மாதிரி ஸ்டெப் எடுக்கணும்? சார், ஸ்டெப் எடுக்கணும்னா முன்னாடி போய் அனுபவப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்கள போய் கொஞ்சம் கலந்தாய் மாதிரி பண்ணி தோட்டங்களை போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா பழகிக்கலாம். இது ஒன்றும் பெரிய படிக்காத தொழில் இல்லை, அவங்க பார்த்து பழக்கூடிய தொழில் தான் சார் விவசாயம். இப்ப எலுமிச்சம்பழம் இருக்கிறதுல கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட். ஆமா, ப்ராஃபிட் தான். இப்ப ஆயக்குடி ஏரியால பாத்தீங்கன்னா ஒருத்தர் பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க எலுமிச்சைங்க. அப்படியா? ஆமாங்க. ஆமா சார், கிட்டத்தட்ட 40 சிப்பு 50 சிப்பு எடுத்தவங்களா இருக்காங்க. ஆனா அது கொஞ்ச நாள்ல தானா அழிஞ்சிரும். ஆனா நீங்க ஒரு 5 வருஷம் சொல்றீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த செடிலாம் சார் 5 வருஷம் நல்லா பராமரிப்பு பண்ணினா அதுக்கு பிறகு ஈல்டு அதிகமா கொடுக்குங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்குது. ஆமா, 5 வருஷத்துக்குள்ள நம்ம சொன்னதுங்க. 5 வருஷத்துக்கு நல்லா பராமரிப்பு பண்ணினா இது அப்படியே 2 மடங்கு அதிகமாகும். 2 மடங்கு அதிகம். அதுக்கப்புறம் நம்ம நீங்க சொன்ன மாதிரி இப்போ அந்த நேச்சர். ஆமா சார், அது நேச்சராவே ஃபாலோ பண்ணி ஃபெர்டிலைசர் போடாம இருந்தீங்கன்னா அது ஈல்டு கொடுத்துட்டே இருக்குங்க, அளவா கொடுக்குங்க. இப்ப ஒரு கோழி தினசரி ஒரு முட்டை வர்ற மாதிரி தினசரி அது நமக்கு பழம் கொடுத்துட்டே இருக்குங்க. அதிகமா வேணும்னு சொல்லி ஒரே நாள் கோழியை கொண்ட கதையில நம்ம உரத்தை போட்டு காய்க்க வச்சோம்னா காய்க்குங்க, மரம் மட்டும் போயிருங்க. அதே மாதிரி இப்ப இந்த எலுமிச்சம்பழம் வைக்கிறதுக்கு இந்த மண்ணு இருக்கணும்னு அப்படி கணக்கு இருக்கு? அப்படிலாம் ஒண்ணு இல்லை சார். சாயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது லேப் கொடுத்து ஒரு டெஸ்ட் வேணா பாக்கலாம் சார். ஆனா பெரிய லெவல்ல ஒரு பெரிய வித்தியாசத்தை கொடுத்துறாங்க, ஒண்ணும் பண்ணாங்க. இப்ப நீங்க நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. ஆமாங்க. அவங்களும் விவசாயத்துக்கு வரணும் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம்னா அவங்களுக்கு என்ன நீங்க அறிவுரை சொல்லுவீங்க? சார், என்ன விவசாயத்துக்கு வரணும் நல்ல தொழில் தான் சார். நம்மளால நினைச்சுக்கிறோம் விவசாயம் மோசம். என்ன சார் மோசம்? நம்ம சரியா தான் அது சரியா இருக்குங்க. சரியா முறைப்படி பராமரிப்பு பண்ணி முறைப்படி கொஞ்சம் அனுபவம் இருக்கவங்களை போய் பார்த்து தெரிஞ்சிட்டோம்னா நம்மளே பழகிக்கலாமுங்க. இப்ப நீங்க சொல்றது பார்த்தா அந்த மாசமே ஒரு 50 ரூபா எடுக்கிற மாதிரி சாதாரண வந்துருங்க. வருங்க. இன்னைக்கு வரை இன்னைக்கும் 1 லட்சம் 2 லட்சம் போறாளா இருக்குங்க இந்த ஊர்ல. அப்படியே? ஆமாங்க, வாரத்துக்கு 2 லட்சம் ரூபாய் போறாளா இருக்காங்க. சோ எல்லாமே அவங்களுக்கு ஒரு வருமானம் தான். கண்டிப்பா வருமானம் தான் சார்.
அது மாதிரி நான் வந்து சொந்த லேண்ட் இருக்கணுமா லீஸ் அது அது எது பெஸ்ட் நினைக்கிறீங்க சார்? பெஸ்ட் வந்து சொந்த லேண்ட் தாங்க. எல்லாருமே சொந்த லேண்ட் வச்சிருக்க முடியாது. நம்ம குத்தகை பிடிக்கிறவங்க வந்து ரொம்ப அதிகமான ரேட்டுக்கு பிடிச்சிடக்கூடாதுங்க. ஆனா இப்ப அதெல்லாம் பண்ணி இந்த இவ்வளவு வருஷம் நம்ம இது பண்ண கஷ்டம் இல்ல. இப்ப எலுமிச்சம்பழம் போட்டு சொந்த லேண்ட் தான் சார் பண்ண முடியும். ஆமா ஆமா, மரத்தை உண்டாக்கி வச்சு போய் கான்ட்ராக்ட் பிடிக்கலாங்க. அதுல பார்த்து கொஞ்சம் நிதானமா பிடிக்கணுங்க. சரி 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 சரி. தண்ணி இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது ஏதாவது சீக்கு வந்து அட்டாக் பண்ணிதான்னு பார்க்கணும். பார்த்து சரியா கான்ட்ராக்ட் பிடிக்கணும். அப்ப நல்லா விவசாயிகள் கூட சில பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உண்மைதான் சார். காரணம் சார் கஷ்டப்படுறதுக்கு காரணமே வேற சார். ஒண்ணு இயற்கை சாதகமா இல்லாம இருக்கு, இல்லைன்னா அவங்க முயற்சி இல்லாம இருக்கு. ஆனா நாங்க முயற்சி பண்ணி கஷ்டப்படுறதுக்கு காரணம் வேற சார். நம்ம சொந்த தொழிலாளர் கஷ்டப்படலாம் சார். சில நேரங்கள்ல கொஞ்சம் அந்த இயற்கை சீற்றத்தை ஏதாவது கொஞ்சம் கெடுதலாகி போயிருக்குங்க. ஒண்ணு. ரெண்டாவது விலை கிடைக்காம போயிருக்குங்க. ஆனா விவசாயி மோசமான தொழில் இல்ல சார். விவசாயி நம்ம குலத்தொழில் நம்ம சொல்லலாம். எனக்கு சொல்லக்கூடாதான்? விவசாயத்தை குலத்தொழில் சொல்லக்கூடாதுங்களா? நிறைய தற்கொலை பண்றாங்க, வருமானம் இல்லாம இருக்கு. அப்படி நிறைய கேள்விப்படுறேன். அந்த மாதிரிலாம் தற்கொலை பண்றது தமிழ்நாட்டுல இல்லைங்க, வேற மாநிலத்துல சார் தற்கொலை பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல இல்ல சார். சரி சரி. விவசாயிகள் நல்லா நீங்க நல்லா படியா பராமரிச்சு முயற்சி பண்ணி சரியான முறையில விவசாயம் பண்ணா கண்டிப்பா தோற்கக்கூடிய வாய்ப்பை குறைவுங்க. ஃபைனலா நீங்க பாக்குற வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? சார் இப்ப படிச்ச பட்டாதாரியே வேலை இல்லைன்னு சொல்லக்கூடாது சார் நமக்கு. சரி. நானும் ஒரு படிச்ச பட்டாதாரி தானுங்க. சரி சரி. ஆமா, 4 பட்டம் வாங்கி தானுங்க ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு வரைக்கும் நல்லா தானுங்க இருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. என் பாப்பா பிஇ முடிக்க வச்சிருக்கானுங்க. சின்ன பிள்ளை டாக்டர் படிச்சிட்டு இருக்குதுங்க. இதோட என்ன சார் பண்ணு? டாக்டர் படிச்சிட்டு. ஆமாங்க. சரி, சந்தோஷம். சூப்பர் சார். நீங்க எவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய அருமையான அனுபவத்தை ஷேர் பண்ணீங்க. நன்றி சார். நன்றி சார்.